ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஷோ சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு ரேட் வந்து ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. 48,000 தாண்டி 49,000 கிட்ட வந்து போயிட்டே இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் ஹை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நாம் ஒரு பவுனில் ஒரு கோல்டு ஜுவல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் கோல்டோட அவேர்னஸும் சிட்டோட அவேர்னஸும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து அவேர்னஸ் இல்லாததுனால தான் பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒவ்வொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். யார் வந்து கோல்டு ஜுவல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காகவோ சேவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இப்போலேருந்தே சேவ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் ரொம்ப ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. இப்போ நாம் ஒரு பவுனில் ஜுவல் எடுக்க எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுனில் ஜுவல் எடுக்க நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றது மட்டும் இல்லாமல், நாம் வந்து கோல்டு சிட்டாக நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி கட்டுறோம் அப்படின்னா மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும், நம்மளுக்கு இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். வந்து நீங்கள் உங்களுடைய கோலை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு பவுன் எடுக்கணுமா இல்லை 2 பவுன் எடுக்கணுமான்றது உங்களை சேலரியோட பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய இன்கம் பொறுத்து தான் வந்து நம்ம சேவ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் கோல்டு ரேட் வந்து நான் 6,500 எடுத்திருக்கேன். 6,500 இன்னும் போகலை. ஆனால் நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 6,500ன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹையாக வச்சு நம்ம அமௌண்ட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அமௌண்ட்டு பத்தலைனா கூட ஆவரேஜாக அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுன் இல்லைனா 8 கிராம் கோல்டு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,000 ஆகுது. 8 கிராமுக்கு நம்ம 6,500 கணக்கு போட்டோன்னா 52,000 வருது டோட்டலாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேஸ்டேஜ் வந்து 15% எடுத்திருக்கேன். ஏன் 15% எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜுவல்லுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியேஷனில் வேஸ்டேஜ் போடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் 15%ன்னு சொல்லிட்டு ஆவரேஜாக எடுத்திருக்கேன். ஒரு சில ஜுவல்ஸில் அங்கே ஒர்க்கிங் எப்படி இருக்குது அந்த ஜுவல்லில் அப்படின்னு பார்த்து தான் வேஸ்டேஜ் போடுவாங்க. ஒரு சிலதில் கம்மியாக இருக்கலாம், ஒரு சிலதில் அதிகமாக இருக்கலாம். அதனால் நான் ஆவரேஜாக 15% போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு 59.8 வருது. ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா 1,794 வரும். டோட்டலாக நம்மளுக்கு ஒரு பவுன் இல்லைனா 8 கிராம் கோல்டு எடுக்க எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61,594 வந்து நம்மளுக்கு பே பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நாம் எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃபாக 62,000 பார்த்தீங்கன்னா 62,000 இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒரு பவுன் கோல்டு வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 62,000 அப்போ பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ நீங்கள் இதில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் எங்கே போகும் அப்படின்னே தெரியாது. பெண் பிள்ளைங்க வச்சுருக்காங்க, இப்போவே நீங்கள் வந்து சிறுக சிறுக தங்கத்தில் சேமித்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட நான் வந்து கோல்டு வந்து ஒரு லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றப்ப அது கோல்டு மட்டும்தான். வட்டிக்கு விடுறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்படிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு லாபம் வருமானதை விட நம்மளுடைய அமௌண்ட்டே தொலைஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம கூடவே இருக்க நம்மளுக்கு லாபகரமாக இருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு தான். உங்கள் யாருக்கெல்லாம் கோல்டு வந்து சேவ் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம கோல்டு சிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் இது அப்படின்னா நம்ம மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிராம் நான் 6,500 தான் எடுத்திருக்கேன். இன்னும் 6,500 போகலை. அதனால் நான் ஆவரேஜாக 6,500ன்னு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு மாதமும் 6.5 அப்படி கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு 52,000 ஓகேங்களா. இதை வந்து நம்ம சிட்டுனாவே 11 மந்த்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சிட்டுனாலே பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸ் தான், அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,727 ரூபாய். அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ஆஃபாக நீங்கள் 5,000 வந்து பே பண்ணலாம் மந்த்லி 11 மந்த்ஸ்க்கு. கோல்டு சிட்டில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் ஃப்ரீ கொடுக்குறாங்க ஒரு ஷோரூமில். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, இல்லை உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன்.
சீட்டில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு மாதிரி கொடுப்பாங்க. இப்போது நான் வந்து போட்டிருக்க ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 14% வரைக்கும் தான் ஃப்ரீ. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமில் ஆட் ஆகிற மாதிரி தான் வந்து சீட்டு போட்டிருக்கேன். அவங்க வந்து 14% வரைக்கும் தான் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில ஷோரூமில் 18% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு சில ஷோரூமில் ஃபுல் பெனிஃபிட்ஸாகவே கொடுக்குறாங்க. வேஸ்டேஜே எவ்வளோ இருந்தாலுமே வேஸ்டேஜ் அமௌண்ட் பே பண்ணாமல் கோல்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணிவிட்டு எடுத்துக்கிற மாதிரி. சீட்டு போட்டு கோல்டு சேவ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன கடைங்களையோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபெமிலியராக இல்லாத சின்ன சின்ன ஷாப்லேயோ வந்து போடாமல் கொஞ்சம் பாப்புலாரிட்டியாக இருக்க ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் நீங்கள் சிட்டு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. அதனால் ஒரு கடைக்கு 4 கடை ஏறி நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் சிட்டு போடுங்க. சிட்டு போடுறதுலையும் பார்த்தீங்கன்னா எந்த சிட்டு நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு 4 ஷாப் ஏறி இறங்கி பார்த்து தான் நீங்கள் சிட்டு போடணும். கண்டிப்பாக இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும். நான் வந்து எவ்வளோ சிட்டு போட்டிருக்கேன், எத்தனை சிட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்டி வந்து மஸ்ட்டு தான். இப்போ கோல்டு சிட்டாவை நம்ம கட்டிட்டு வரோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ஹாட் கேஷ் கொடுத்து எடுக்கிறனாலும் சரி, ஜிஎஸ்டி வந்து மஸ்ட்டாக நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அது வேறு வழி கிடையாது. ஆனால் நம்ம சிட்டை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் கேஷை நம்ம சிறுக சிறுக சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நாம் வந்து மொத்தமாக கொண்டு போய் சேர்க்குறத விட கொண்டு போய் நம்ம எடுக்கிறத விட இப்போ மந்த்லி கொஞ்சம் அமௌண்ட்டு சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம கட்டிகிட்டே வரலாம். இப்போ நம்ம மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் என்னென்னா நடுவில் நமக்கு ஏதாச்சும் ஒரு செலவு வரும். அப்போ என்ன பண்ணுவோன்னா அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிவிடுவோம். அது மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக அப்படிங்கிறப்ப நம்ம இதில் எவ்வளவோ வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. நான் ஆவரேஜாக 15% எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதுக்கே வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 7,800 ஒரு பவுனுக்கு 7,800 அப்போ நம்ம கல்யாண டைமில் ஒரு மொத்தமாக ஒரு ஜுவல்லம் எடுப்போம். இல்லை வந்து 4 பவுனில் 5 பவுனில் ஒரு நெக்லஸ்ஸு ஹாரம் அந்த மாதிரி எடுக்கலாம். அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போகும்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிட்டு ஜாயின் பண்ணாமல் நிறைய அமௌண்ட் வந்து ஹாட் கேஷாக கொடுத்து எடுத்து லாஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நானுமே சிட்டு போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலில் வந்து கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.